தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். போக்கோ இப்போ புதிதாக போக்கோ F4 5Gன்ற ஒரு ஸ்மார்ட் போனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துட்டு இந்த ஸ்மார்ட் போனில் என்னென்ன இருக்குது, என்னென்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் பார்க்கும்பொழுது டிபிக்கல் போக்கோவுடைய பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ண உடனே உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க, மொபைல் ஃபோன் இருக்குது அண்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள் இருக்குது, சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, கூடவே ஒரு அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. முதல்ல டிசைனுங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் போக்கோ டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லாவும் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் கிரீன் கலர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முன்பக்கமாக நமக்கு கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் லான்ச் பண்ணதிலேயே போக்கோவுடைய தின்னஸ்ட் ஃபோன் இது அப்படின்னு சொல்றாங்க. இதுல மொத்தமா 2 கலர் வருதுங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட் பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நெபுலா கிரீன் அப்படின்ற பெயர்ல இருக்கு. அண்ட் இந்த மொபைலுடைய டிசைனை பத்தி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா பெசல்ஸே இல்லைங்க. கீழே மட்டும் தான் சின்னதா ஒரு சின் இருக்கு. கேமரா ஓடுது பாத்தீங்கன்னா அந்த பஞ்சுவல் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இதுல ஸ்னாப்டிராகன் 870 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு 7 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் அடிச்சுக்கவே முடியாதுங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த சிப்பை நாங்கள் ஏற்கனவே பல ஃபோனில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. Adreno 650 GPU கொடுத்துருக்காங்க. த்ராட்லிங் கிடையாது, ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. லிக்விட் கூல் 2.0 இதில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு கேமிங்லாம் நம்மள சூப்பராக இருக்குங்க. அண்ட் கேமிங்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் PUBG எல்லாம் விளையாடும்போது என்ன கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது அப்படின்றது காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்கு. நல்ல கேம் பிளே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு டியூவல் ஸ்பீக்கர் இருக்கிறதுனால அந்த சவுண்ட் குவாலிட்டியில் நீங்கள் கேம்ஸ் விளையாடும் போது இன்னுமே ஒரு enhanced feel உங்களுக்கு கிடைக்குது. UFS 3.1 கான ஸ்டோரேஜ் டைப் கொடுத்திருக்காங்க. LPDDR5 கான RAM டைப்பும் வந்திருக்கு. 6GB 128GB 8GB 128GB and 12GB 256GB அப்படி சொல்லக்கூடிய RAM மற்றும் ஸ்டோரேஜ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண இன்னொரு விஷயம் இதோட டிஸ்ப்ளே தாங்க. 6.67 இன்ச் கான E4 AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz கான ரெஃப்ரெஷஸ் இருக்கு. 360 Hz கான டச் சாம்பிளிங் கொடுத்திருக்காங்க. HDR10+ கான சப்போர்ட்டும் இருக்கு. Dolby Atmos மற்றும் Dolby Vision கான சப்போர்ட்டும் இருக்கு. 1300 nits கான பீக் பிரைட்னஸ் இதில் இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூ கிடையாது. அண்ட் நீங்க மூவிஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கலர்ஸ் எல்லாம் நல்லாவே பாப் அவுட் ஆகுது. அண்ட் பிரைட்னஸ் நல்லா இருக்கிறதுனால நீங்க எந்த ஆங்கிள் இருந்து யூஸ் பண்ணாலுமே அவுட்டோர்லயுமே சரி நல்லாவே இருக்கு. அண்ட் உங்களுக்கு மூவி பார்க்கறதுக்கு மல்டிமீடியாக்கு ஆடியோ பிளஸ் வீடியோ ரெண்டுத்தோட காம்பினேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இது 195 கிராம்ஸ் இருக்கு. பட் எனக்கு கையில் எடுக்கும் போது ஒரு 180 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன் அண்ட் ஃபீல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணிருக்காங்க. பேட்டரியை பொறுத்தவரைக்கும் இதுல 4500 mAh கான பேட்டரி இருக்கு. 67 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 11 நிமிஷம் மட்டும் நீங்க சார்ஜ் பண்ணாலே 50% சார்ஜ் ஆயிடும்னு சொல்றாங்க. அண்ட் 37 மினிட்ல உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அப்படின்றது போலயும் சொல்றாங்க. பின்பக்கம் கேமராவுடைய டிசைன் பாத்தீங்கன்னா இந்த ஓவரால் கட் அவுட் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருந்தாலுமே அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் கொடுத்து கேமராவை கொஞ்சம் வித்தியாசமா பொசிஷன் பண்ணிருக்காங்க. இது டிசைன் எக்ஸ்பெக்ட். பட் மொத்தமா கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கு. இதுல OIS கான சப்போர்ட்டும் இருக்கு. 8 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா இருக்கு. 119 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுக்குறாங்க. மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு 20 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கு. ரியர் ஃபேசிங் கேமரால நம்மளால 4K 60 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் மேக்ஸிமம். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது நம்மளால 1080 30 fps வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும். நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பாருங்க எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. இமேஜ் குவாலிட்டி அவுட்டோர்ல நார்மலா நீங்க எடுக்கும்போது பார்க்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே பாப் அவுட் ஆகுற மாதிரி தெரியும். நீங்க யாராச்சும் ஆட்கள் எல்லாம் எடுக்கிறீங்க அவுட்டோர்லன்ற பட்சத்தில் நல்லா தாங்க இருக்கு. ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா அந்த சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. எஸ், நம்ம ஏற்கனவே எப்பவுமே சொல்றது போல அதே விஷயங்கள் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மேபி அப்கமிங்ல ஒரு அப்டேட்டை கொடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இப்படி தான் இருக்கு. சாம்பிள்ஸை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்க. போத் ரியர் அண்ட் செல்ஃபி. அண்ட் கேமராவை இன்னும் நாங்கள் டெஸ்ட் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முடிஞ்சா ஒரு டெடிகேட்டட் கேமரா ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்னா அதில் பண்றேன். இல்லாட்டி ஃபுல் ரிவ்யூல கொண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொறுத்தவரைக்கும் இதுல சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் தந்திருக்காங்க. மேபி இன் டிஸ்பிளே கொடுத்திருந்தா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். பட் சைட் மவுண்டர் கொடுத்துருக்கிறது நல்ல வேகமா இருக்கு, பிரச்சனை கிடையாது. ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் இருக்கு. அண்ட் நமக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் தான் கொடுத்திருக்காங்க. Android 12 அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. MIUI 13 தான் ரன் ஆயிட்டு இருக்கு. யூஸ் பண்றதுக்கு ஓரளவுக்கு ஸ்லீக்காவே இருக்கு. போக்குது ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான கஸ்டமைஸ் ஆப்ஷனும் இதுல இருக்கு. இன்னொரு 2 விஷயம் பாத்தீங்கன்னா இதுல NFC இருக்கு, நாவிக் உண்டான சப்போர்ட்டும் இருக்கு அப்படின்றத போல சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா 2 வருஷத்துக்கான வாரண்டி இந்த போன்ல நமக்கு போக்கோ கொடுக்குறாங்க. அண்ட் 2 மாதத்துக்கான யூடியூப் பிரீமியமும் இதுல ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சேல்ல யாரெல்லாம் இந்த போக்கோ F4 5G வாங்குறாங்களோ அவங்களுக்கு 1 வருஷத்துக்கான டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் உடைய VIP பேக்கை
வந்து நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேலில் வாங்குறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஓவராலாக போக்கோ வந்து இதை ஒரு 30,000 பட்ஜெட்குள்ளே தான் லான்ச் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய சமயத்தில் எக்ஸாக்ட் ப்ரைசிங் என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த ப்ரைசிங் இது எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. பட் எங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்குமே நிறைய விஷயங்களை நல்லா வந்து கொடுத்துருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. அண்ட் ப்ரைசிங்கும் கரெக்டாக வச்சு லான்ச் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும் அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி நல்லாவே இருக்கு அப்படி தான் சொல்லும். நீங்கள் என்ன உங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எல்லாமே என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான், ரிவ்யூ கிடையாது. ரிவ்யூ வேணும்னா சீக்கிரமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெஸ்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக கொண்டு வரேன். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.